ஹலோ ஹாய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, அதாவது 3-4 டேஸு நான் ஊருக்கே வரலை. இன்றைக்கி தான் வந்திருக்கேன். எங்கள் வீட்டு ஜீவனெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு. இதுதான் பிளாக்கி. இவ தான் வந்து 9 மாதம் சனியாக இருக்கிறா. அடுத்த மாதத்தில் வந்து கன்று போட்டுரும். இன்னும் மடி இறங்கலை, அதுக்காக வெயிட்டிங்கு. பாலெல்லாம் நிறுத்தியாச்சு. அதாவது 7வது மாதத்துலேயே நாங்கள் இதுக்கு பால் நிறுத்திட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செல்லக்குட்டி நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்துட்டு மாட்டுக்கு வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போவாங்க. எல்லா மாட்டையும் வந்து கையில் ஓட்டிகிட்டு வருவாங்க. இவளை கட்டி மட்டும் போட்டால் அங்கேருந்து ரன்னிங்லேயே வந்துடுவா. அதனால் வந்துட்டு இவளை ஓட்டிகிட்டு வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதனால் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாட்டை ரொம்ப பிடிக்கும். செல்லக்குட்டி இங்கே சூப்பர். இவ பார்த்தோன்னே எங்கள் வீட்டு வாள் இதுக்கு தான் அம்மா போட்டிருந்துச்சு. அம்மா போட்டு இப்போ தான் சரியானுச்சு. இவளுக்கு அம்மா போட்டிருக்கும் போது தான் நாங்கள் சமயபுரம் போயிருந்தோம். சரி இதெல்லாம் க்யூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாக்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன். வேண்டிட்டு வந்தோடனே இவளுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த புண்ணெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் அம்மா போட்டிருந்ததுனால. என்னை கண்டுட்டா அம்மா அம்மானு கூப்பிடுவாங்க தீனிக்கு. பட் பார்த்துக்கிறது எல்லாமே எங்கள் அம்மா தான். இருந்தாலும் இதுங்களுக்கு பாசம்லாம் என் மேலே தான். நெக்ஸ்ட்டு இவளை சொல்லவே தேவையில்ல. இவ வந்து அம்முக்குட்டி. இவளும் பார்த்திங்கன்னா என்னுடைய செல்லம். இங்கே பாருங்கள், நான் இவளை விற்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. பார்க்கலாம், விற்கிற ஐடியா இல்லை. இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறதுங்கிறத அப்புறம் சொல்யூஷன் பார்த்து. இந்த மாடு வந்து அதாவது ஏதாவது ஒரு இங்கே பாருங்கள், பக்கத்தில் வந்தோடனே கூப்பிட்றா. என்ன வேணும் என்ன வேணும், சரி சாப்பிட்றா. இதுக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ தான் வந்து டாக்டர்கிட்ட இன்ஜெக்ஷன்லாம் போட்டு ஓரளவுக்கு க்யூர் பண்ணியிருக்கோம். 2 பேர் எங்கள் வீட்டில் இருக்காங்க. அவங்க இப்போ தான் வந்து பஸ்ஸு விட்டு ஸ்கூல் விட்டு இறங்கி வந்துட்டுருக்காங்க. வாங்க அவங்களையும் நம்ம விட்டு இறங்கி வராங்க 2 மேடமும். பாருங்கள், அவள் வேறு ஸ்கூல் இவ வேறு ஸ்கூலு. இவ பஸ் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. யார் பஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சு? ஏன் அங்கேயே நின்றுட்டு இருந்த? சாயை கூட்டிகிட்டு போகிறதுக்கா? 2 பேரும் சேர்ந்து தான் வருவீங்களா? போகிறீங்க, சரி. ஹாய் சொல்லுங்க. ஒரே ஸ்மைல் தான். இவர் பார்த்தீங்கன்னா பால்வாடி போயிட்டுருக்காரு. இவர் 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டார். தம்பி என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஆனால் சொல்ல மாட்டார். இன்ன வரைக்கும் என் கூட படுத்துட்டு ஒரே பால் தனம். நீ பால் எடுத்து கொடுத்துரு. தம்பி அடிக்கக்கூடாது. நேராக வந்தீங்கன்னா இவர் பாருங்கள் எங்கே படுத்துருக்குறாருன்னு. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் இவருக்கு இதில் தான், இது வந்து மாட்டுக்கு வச்சுருக்கிற தீவனம். அந்த தீவனத்து மேலே ஏறி இவர் படுத்துருக்குறாரு. ராமு போகலாமா வீட்டுக்கு? வீட்டுக்கு போகலாமாடா? பாருங்க, போகலான்னு சொன்னோன்னே கீழே இறங்கி வரான். போகலாமா? சாய்க்கு ஹாய் சொன்னியா? சாய் இங்க சாய்க்கு ஹாய் சொன்னியா? சாய்